தமிழகத்தில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணைய ஒப்பந்தத்தின்படி கடந்த ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 42 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் மீதமுள்ள 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி, கொடைரோடு, மணவாசி, மேட்டுப்பட்டி, மொரட்டாண்டி, செங்குறிச்சி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் தற்போது கட்டண உயர்வு அமலாகியுள்ளது. வாகனத்தின் வருகையை பொறுத்து 5 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வால் சரக்கு வாகனங்கள் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை, லாரிகளின் சரக்கு கட்டணம் உள்ளிட்டவை உயரும் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் ஓட்டுநர்களுக்கான அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு அடிப்படை வசதி இல்ல. இப்ப ஒரு பாத்ரூம் வசதியா இருக்கட்டும், இல்ல எங்க ஓட்டுநர்களுக்கான ஒரு ஓய்வு இடமா இருக்கட்டும், எதுவுமே சரியான ஒரு அடிப்படை வசதி எங்களுக்கு செய்ய தரல. எங்களுடைய உயிர்களுக்கும் சரியான பாதுகாப்புகள் இல்ல, செக்யூரிட்டி பாதுகாப்புகளும் இல்ல. அதே போல ஆம்புலன்ஸ் வசதிகளும் ஒவ்வொரு டோல்லையும் ஆம்புலன்ஸ் நிக்கணும் பாருங்க. இந்த டோல்ல தான் எங்கேயாவது ஆம்புலன்ஸ் நிக்கிறா பாருங்க, இல்ல. கிரெயின், எஸ்கார்ட் கிரெயின் நிக்கணும், அது இல்ல. இது போன்ற வசதிகள் எதுவுமே சரியான முறையில ஓட்டுநர்களுக்கு இல்ல. ஓட்டுநர்கள் இடத்திலிருந்து பணத்தை பிரிக்கணும், இல்ல உரிமையாளர்கள் இடத்திலிருந்து பணத்தை பிரிக்கணும். அதுதான் இன்றைக்கு ஹைவேயோட ஒரு குறிக்கோளாக இருந்து கொண்டே இருக்கு சார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் மந்த்லி பாஸ் எனப்படும் மாதாந்திர கட்டண உயர்வு மட்டுமே அமலுக்கு வந்துள்ளது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் வாகனத்தின் வருகையை பொறுத்து 3100 ரூபாயிலிருந்து 17,400 ரூபாய் வரை மாதாந்திர சுங்க கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கு தினசரி ஒருமுறை பயணிக்கும் வாகனங்களுக்கான சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மதுரை எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை, கழிவறைகள், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை இல்லாததால் எலியார்பத்தியில் சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி செல்லும் வாகனங்களிடம் எலியார்பத்தி சுங்கச்சாவடியில் பழைய கட்டணமே வசூல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.